ம். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSN தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து எமது பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் வரகுணன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து பாலியேட்டிவ் கேர் வலித்தணிப்பு என்ற தலைப்பில் அருமையான பேச்சும் அதோடு அருமையான ஒரு பாட்டுக்களுடன் அவர் இன்று வர இருக்கிறார். பல காலத்துக்கு பிறகு எங்களோட தளத்துக்கு வந்திருக்கிறார். எல்லோருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்பொழுது தியானம் நடைபெறும். நன்றி. மரது மியூசிக் போடுறதுக்கு கை வைத்து நீங்கள் என்ன ஹோஸ்டுக்கு நான் உடனே கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யும் போது ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். அதற்கு நாம் காலை மாலை 2 நேரமும் தியானத்தை ஈடுபடுத்த வேண்டும். தியானம் செய்வது மிக மிக இலகுவானது. அதாவது மூச்சு நாம் பிறந்த நாள் தொடக்கம் எம்முடன் இருப்பதால் நாங்கள் மூச்சை கவனிப்பதுதான் தியானமாகின்றது. நாம் தியானம் எவ்வாறு செய்வது என்பதை இப்போது பார்ப்போம். தியானம் செய்வதற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். தரையில் இருப்பவர்கள் சம்மணங்கால் போட்டு ஒரு விரிப்பின் மேல் அமர்ந்து கொள்ளலாம். மற்றவர்கள் நாற்காலியில் இருப்பவர்கள் முதுகுத்தண்டு வளையாது நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். கால் பாதத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக இவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் காலினூடாக 10% சக்தி நாம் இழக்கின்றோம். அதை தடுப்பதற்காக நாம் காலை லாக் பண்ணுகின்றோம். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழட்டி வைக்கலாம். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைப்பதால் இன்னொரு 10% சக்தியை நாம் உள்வாங்குகின்றோம். கண்களை மிருதுவாக மூடும் போது 80% சக்தியும் நம்முள் கிடைக்கின்றது. கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடும் போது நமக்கு 100% சக்தியையும் நாம் உள்வாங்குகின்றோம். இதை நாம் நிமிர்ந்த நிலையிலிருந்து எமது உடலில் இயல்பாக இயக்கி கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் அமர்ந்திருக்க வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நாம் எமது மூச்சின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும். எண்ணங்கள் வரும்போது திரும்ப நாங்கள் மூச்சின் மேல் கவனம் செலுத்தும் போது ஒரு நேரத்தில் எண்ணமற்ற நிலை வந்து எமது உச்சந்தலையினூடாக இறை சக்தி பிரபஞ்ச சக்தி எமக்குள் வந்து எமது உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக ஓடச் செய்து நாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் நாம் 25 நிமிடம் தியானத்தில் அமர்வோம். இப்பொழுது உங்களுக்கு இசை வழங்கப்படும். நன்றி. இயல்பான நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வையுங்கள். 5 வினாடிகள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை திறந்து உள்ளங்கைகளை பார்த்து நாம் அருமையான தியானம் செய்ததற்காக பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவிக்கும் முகமாக கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது.
நித்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரை ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்தின அருந்ததி மாஸ்டருக்கும் மற்றும் இன்று இசையை வழங்கிய மீரா நாகேந்திரன் சட்டன்ல இருந்து வழங்கியிருந்த அவருக்கு மற்றும் மேலும் பல உதவிகளை செய்த இந்த தியான தளத்தை எல்லோருக்கும் எங்கள் நன்றி உரித்தாக. அடுத்தாக இன்று நிகழ்ச்சி சிறப்பு பேச்சாளருடைய சிறு அறிமுகம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சிறப்பு பேச்சாளர் டாக்டர் வரகுணன் மகாதேவன் அவர்கள். இவர் முன்பும் வந்திருக்கிறார், பல காலத்துக்கு பிறகு இப்பொழுது வந்திருக்கிறார்கள். மிக 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 பிரபலயமானவர். எங்களுடைய தளத்தில் வந்த எல்லோருக்கும் விருப்பமாக அவருடைய பேச்சை மாத்திரமல்ல, அவர் பாடுற பாட்டை எங்களுக்கு ஆவலாக காத்திருந்தார். இனிமேல் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு மாதம் அல்ல 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி என்று முதலாவதாக கேட்டுக்கொண்டு, இவர் தற்பொழுது ஒரு குடும்ப வைத்தியராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டி கனடா, எக்ஸாமினராக இருக்கிறார் காலேஜ் ஆஃப் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸுக்கு, அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கிறார். இன்று இவர் பேச இருக்கும் தலைப்பு மிகவும் முக்கியமானது, வலித்தணிப்பு, பெலியேட்டிவ் கேர். வலித்தணிப்பு என்ற ஒரு சீரியஸான சப்ஜெக்டை பேச வருகிறார். அதோடு அதை சீரியஸ் ஆக்காம அதற்கு நல்லொரு லைட் பாட்டுக்களும் இசையுடன், நல்லொரு அருமையான இசையுடன் நல்ல பாட்டுக்களும் பாடி எங்களை மகிழ்விக்கவும் வருகிறார். பேசும்போது உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் கூறிக்கொண்டு இப்பொழுது தளத்தை டாக்டர் வரகுணன் மகாதேவனிடம் கையளிக்கிறேன். நன்றி ஐயா, நீங்கள் தொடரலாம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு தியானம் முடித்து இப்பொழுது எல்லோரும் வந்திருக்கின்றோம். பல நாட்களுக்கு பிறகு இந்த தளத்திலே வருவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்த திரு ஸ்ரீகாந்தராஜா அண்ணா அவர்களுக்கும் திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர் அண்ணா சொன்னார் இன்றைக்கு இது பெரிய சீரியஸான விஷயம் அப்படின்னு. சீரியஸான விஷயம்தான், ஆனால் சீரியஸான விஷயம் இல்லை. அதைத்தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். பாலியேட்டிவ் கேர் என்பது என்ன என்பதை. அதற்கு முதல் ஒரு சிறிய பாடலோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் தளத்தில் இருக்கின்றீர்கள். முடிந்தவரை உங்களது கேமரா அதை ஆன் பண்ணி உங்களது முகத்தை காட்டினால் நீங்கள் இந்த பேசுபவர்களுக்கு மிக ஆர்வமாக இருக்கும். உங்களது முக பாவனைகள், உங்களது இந்த நேரில் பேசுகிறது ஒரு விதமான அனுபவம், ஜூமில் பேசுகிறது அனுபவம் நன்றாக. இப்போ அருந்ததி அக்காவுடைய முகத்தை பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருக்கின்ற அவரது ரியாக்ஷன், நான் பேசுவதற்கு சிரிப்பது, கைதட்டுவது போன்றது நன்றாக இருக்கும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இந்த பாடலோடு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம். இது ஒரு அருமையான ஒரு பக்தி பாடல். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவேன். அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய
அருட்பெரும் சுடரே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அருமறை தேடிடும் கருணையின் கடலே அருமறை தேடிடும் கருணையின் கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே கற்றதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே கற்றதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே அண்மையில் தான் நல்லூர் தேர் முடிந்து எல்லோரும் பக்தி மயமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். இப்போ இந்த பாலியேட்டிவ் கேர் என்று ஆங்கில பதம் ஒரு மெடிக்கல் டேர்ம், அப்படி என்றால் கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த பாலியேட்டிவ் கேரை பற்றி பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் மித்ஸ் என்று சொல்வார்கள். அந்த நம்பிக்கைகள் என்ன, பாலியேட்டிவ் கேர் என்ன என்பதை பற்றி தான் இன்று நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்க்க போகின்றோம். எல்லோரும் நினைப்பது மருத்துவர் ஆஹா உங்களது அப்பாவோ அம்மாவோ அல்லது உங்களுக்கோ பாலியேட்டிவ் கேர் என்று சொல்லிவிட்டால் அது ஒரு மரண தண்டனை எழுதிவிட்டார் நீதிபதி என்றுதான் கனவேர் நினைப்பது. ஆனால் அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். இப்பொழுது எடுத்துக்கொண்டால் திரேதா யுகத்திலே நடந்த அந்த கதை மகாபாரதம் எல்லோருக்கும் நாம் படித்த கதை. தர்மதேவதை எல்லோரும் வனவாசம் செய்யும்போது அந்த 5 சகோதரர்கள், அவர்களில் 4 பேர் அந்த விஷ நீரை அருந்தி உயிரிழந்து விடுகிறார்கள். அப்பொழுது தர்மதேவதை யுதிஷ்டிரரிடம், நான் சில கேள்விகளை கேட்பேன், அதுக்கு நீ சரியான பதில் சொல்லிவிட்டால் உன்னுடைய தம்பிகளை நான் எழுப்பிவிடலாம் என்று ஒரு கருத்து சொல்லும்போது, அந்த கேள்வியிலே ஒரு கேள்வி உனக்கு வியப்பாக இருப்பது என்ன என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்விக்கு யுதிஷ்டிரர் தர்மர் பதில் சொல்கின்றார், இன்னொருவர் இறக்கும்போது நாம் நிலையாக இருப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமே, அதுதான் உலகத்தில் நடக்கும் பெரிய அதிசயம் என்று யுதிஷ்டிரர் சொல்கின்றார். இது அந்த காலத்தில் நடந்தது. அதற்கு பின்னால் திருவள்ளுவர் சொல்கிறார், இறப்பது போலும் சாக்காடு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்ற ஒரு திருக்குறள் வருகின்றது. அதாவது நாங்கள் இறப்பு என்பது உறங்குவது போல, உறங்கி விழிப்பது அது பிறப்பு என்று சொல்கின்றார். அண்மையில் போன நூற்றாண்டில் வாழ்ந்த சுவாமி விவேகானந்தர் சொல்கின்றார், மரணத்தை தியானியுங்கள் உலகத்திலே சந்தோஷமாக வாழ்வதற்கின்றார். அது எப்படி மரணத்தை என்பது தியானித்தால் எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்பதற்கு அவர் சொல்கின்றார், இந்த 3 விஷயங்கள் நமது வாழ்க்கையிலே நாம் இன்றியமையாதவை என்ன என்று நமக்கே தெரியும். ஒன்று இந்த வயது மூப்பு அடைவது. மூப்பு என்பது நம்மால் இன்றியமையாது, நம்மால் தடுக்க முடியாதது. கனவேர் என்னை போல தலையை மடித்து வயது தெரியாமல் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் திரியலாம், டை அடித்து கொண்டு திரியலாம், நல்ல வித்தியாசமான மேக்கப்புகள் போட்டு வயதை மறைத்து, ஆனால் வயதாகி கொண்டு தான் போகின்றது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஹாப்பி பர்த்டே என்று பாடிக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் உண்மையிலே ஒரு வயதை நாங்கள் கூடிக்கொண்டே போகின்றது. அது ஒன்று.
தவிர்க்க முடியாத விஷயங்களிலே முதன்மையானது அது. 2வது நமக்கு வரும் இந்த நோய்கள், பிணி. நாங்கள் என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலும், நாங்கள் என்னதான் தினமும் உடற்பயிற்சி, நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், தியானம் போன்றவை என்னதான் செய்து கொண்டிருந்தாலும், நமது வாழ்க்கையிலே நாம் தவிர்க்க முடியாத இன்னொன்று பிணி. இந்த நோய் வரப்போகின்றது. அப்ப எது 2வது. ஆனால் இப்பொழுது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழும்போது, தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது, நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், உடல் பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது, இந்த பிணி வருவதை நாங்கள் கொஞ்சம் தடுத்து கொண்டு போகலாம். ஆனால் அதை தவிர்க்க முடியாது என்பது நமக்கு தெரியும். இந்த 3வது மரணம். என்றோ ஒரு நாள் நாம் அனைவருமே போகப் போகின்றோம். அது இன்றைக்கு பின்னேரமாக இருக்கலாம், அல்லது நாளைக்காக இருக்கலாம், அல்லது 30 வருடம் கழித்தும் இருக்கலாம். என்ன எல்லாருடைய முகத்திலும் ஒரு பேய் அறைந்தது போல ஆகிவிட்டது நான் சொன்ன அப்புறம். அப்ப ஆனால் இது வந்து தவிர்க்க முடியாதது. அதாவது எங்களுக்கு பர்த்டே என்று இறைவன் ஒரு நாளை குறித்தவர், எக்ஸ்பைரி டேட் என்று சொல்லி ஒன்றை தரவில்லை. அதுதான் இந்த உலகத்திலே ஒரு பெரிய விசித்திரமான விஷயம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், இறை மறுப்பாளர்கள் இருக்கலாம், அல்லது இயற்கையோ நமக்கு ஒரு எக்ஸ்பைரி. இப்போ நாங்கள் போய் ஒரு மளிகை கடைக்கு போனால் பால் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்குவோம். ஆனால் நமக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் என்ற அந்த இறப்பு தினத்தை இறைவன் மறைத்து விட்டார். அப்படி ஒருவேளை தெரிந்திருந்தால் நான் இன்னும் ஒரு 25 வருடம் உயிரோடு இருக்கப் போகின்றேன் என்றால், அந்த 24 வருடங்களும் இல்லாத அநியாயம், அட்டூழியங்கள் செய்து கடைசி வருடத்தில் அதை நாங்கள் சமாளிக்கலாம் என்றுதான் நாங்கள் எல்லோரும் யோசிப்போம். அப்ப இந்த 3 விஷயங்களை நாங்கள் என்ன செய்தாலும் தவிர்க்க முடியாது. ஆனால் மனித இயல்பு, என்னடா இது பாலியேட்டிவ் கேர்ன்னு சொல்லிவிட்டு இவர் தத்துவம் பேசுகின்றார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் இந்த மூப்பு, பிணி, சாக்காடு, இந்த 3ஐயும் வந்து இன்னொன்று சொல்லார்கள், கனடாவில் இருப்பவர்களுக்கு தெரியும், டேக்ஸையும் தவிர்க்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் டேக்ஸ் கட்டாவிட்டால் உங்களுக்கு பின்னால் வந்து விடுவார்கள் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ மூப்பு, பிணி, சாக்காடு என்பதை நாங்கள் தவிர்க்க முடியாது என்று சொல்லும்போது, இப்பொழுது நமது மருத்துவ விஞ்ஞானம் இது 2025ஆம் ஆண்டு 1970-80கள் இருந்ததை விட நாங்கள் சென்று விட்டோம். மருத்துவ விஞ்ஞானம் எங்கோ போய்விட்டோம். அதனால்தான் இப்பொழுது நாங்கள் மூத்தவர்கள், முதியவர்களாயிருந்தாலும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் யோசித்து பாருங்கள், நாங்கள் சிறு வயதாக இருக்கும்போது 70களில் 60களில் எல்லாம் நாங்கள் பார்த்தால் 60 வயது வந்தவுடனேயே அவர் முதியவர் என்று முத்திரை குத்தி அவரை ஒதுக்கி தள்ளி திண்ணையிலே உட்கார வைத்து விடுவார்கள். முன்பு எல்லாம் இலங்கையிலே, இந்தியாவிலெல்லாம் ஓய்வு பெறும் வயது இன்றும் வந்து 62 நினைக்கிறேன் இலங்கையிலே. முந்தியெல்லாம் 56 வயதிலே ஓய்வு பெற்றவர். அப்போ வீரேசரி பேப்பரில் வரும் எப்படி என்றால், 55 வயது மதிக்கத்தக்க முதியவர் சாலையை கடக்கும்போது வாகனத்தில் அடிபட்டு காயமடைந்தார். அப்போ 55 வயது முதியவர் என்றால் இப்போ 55 வயதில் தான் வாழ்க்கையே துவங்குகிறது. அப்போ என்ன நடக்கின்றது என்றால், நான் சொன்னேன், இந்த விஞ்ஞானம் என்பது வளர்ச்சி அடைந்ததால் நாங்கள் பல நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு உதாரணம் வந்து இந்த நீரிழிவு நோய், டயபிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய். இப்பொழுதெல்லாம் அதுடன் 95-90 வயது என்னிடம் இருக்கிறார்கள் சில பேஷண்ட்ஸ், நோயாளிகள் 100-103 வயதில் டயபிட்டிஸ் அவர்களை கண்டுபிடித்து 30 வருடங்களாக இருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் வயது எல்லை கூட்டி கொண்டு போய்விட்டோம். ஆனால் ஒரு நாள் நாம் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு வெளிக்கிட வேண்டிய தருணம், அது கட்டாயம் தவிர்க்க முடியாது. இப்போ இந்த பாலியேட்டிவ் கேர் என்பது என்ன என்பதை நாங்கள் பார்த்தால், ஒரு நோய்க்கு நாங்கள் சிகிச்சை அளிக்கின்றோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு நிமோனியா வந்ததுன்னு வையுங்க, அதாவது சுவாச பையிலே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அதற்கு மருத்துவர் என்ன செய்வார், ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்தால் அந்த நோயை நாங்கள் குணப்படுத்தி விடுகின்றோம், சிகிச்சை அளித்து குணப்படுத்தி விடுகின்றோம். அதே போல் இப்பொழுதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்தால் அதுக்கு கொண்டு போய் ஸ்டென்ட் எல்லாம் போட்டு, சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி எல்லாம் செய்து அதை குணப்படுத்தி விடுகிறார்கள். ஆனால் பல சமயங்களிலே
இந்த நோய்களை நாங்கள் சிகிச்சை அளித்து ஒரு கட்டத்திற்கு மேல் அதை சிகிச்சை அளிக்க முடியாது. இனி நாங்கள் அந்த நோயின் அறிகுறிகளை மட்டும் நாங்கள் கவனிப்போம் என்று அந்த வலி தணிப்பு செய்வதுதான் இந்த palliative கேர் என்று சொல்கின்றார்கள். இப்போ எல்லோருக்கும் ஒரு கேள்வி என்று வரும். அப்படியானால் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் என்றால் என்ன, palliative கேர் என்றால் என்ன? இது palliative கேர் என்பதற்கு ஒரு உதாரணம். இது ஒரு உதாரணம் என்னென்றால், இப்போ ஒரு 95 வயது மதிக்கத்தக்க ஒரு மூத்தவர் ஒருவர் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு முழங்காலிலே அவருக்கு அழற்சி ஏற்பட்டு அவருக்கு இந்த முழங்கால் இனி அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியாது. இனி சத்திர சிகிச்சை, அதாவது சர்ஜரியும் செய்ய முடியாது. அவருக்கு நாங்கள் அவருடைய அதாவது வலியை மட்டும் நாங்கள் பார்த்து கொண்டால் போதும் என்று மருத்துவர்கள் சொன்னால் அது ஒரு வகையான palliative கேர். இப்போ இவருக்கு எண்ட் ஆஃப் லைஃப் கேர் இல்லை, அவர் இப்பொழுது உடனடியாக இறக்கப் போவது அல்ல. அப்போ palliative கேர் என்பது, இப்போ சில பேருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஹார்ட் அட்டாக் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்தால்தான் அந்த ஹார்ட்டில் அந்த இதயத்தில் இருக்கும் அந்த அடைப்புகளை எடுக்க முடியும் என்கின்று சொல்கின்றார்கள். ஆனால் அவருக்கு இருக்கும் மற்றைய பிரச்சனைகளால் அவருக்கு அந்த ஹார்ட் சர்ஜரி செய்ய முடியாது என்று வரும்போது அவர் palliative கேர் என்று தான் சொல்வார்கள். ஆனால் இந்த palliative கேர் என்பது ஒரு பயங்கரமான ஒரு சொற்பதமாக இங்கே கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ எண்ட் ஆஃப் லைஃப் கேர், அதாவது இறுதிக்கால பராமரிப்பு என்று அழகிய தமிழிலே நாங்கள் சொல்வதெல்லாம், அதுவும் ஒரு வகையான palliative கேருக்கு உள்ளே தான் வருகின்றது. அப்போ எல்லா palliative கேரும், வலித்தணிப்பு எல்லாமே இறுதிக்கால பராமரிப்பு அல்ல. ஆனால் இறுதிக்கால பராமரிப்பு palliative கேருக்குள்ளே வருகின்றது. அப்போ இந்த இடத்திலே நாங்கள் இன்னொரு பாட்டை கேட்டுவிட்டு அடுத்தபடியாக என்ன palliative கேர் என்றால் எப்படி செய்கின்றோம் என்பதை பார்க்கலாம். இதோ இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நீலமும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர் மருந்தாகலாம். என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர் மருந்தாகலாம். என் மேன்மை இறைவா உன் அருளாதலாம். அருளாதலால் எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும்.
அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். விதிவோடு விளையாடும் ராகங்களே, விளக்கே உயிர் காக்க வாருங்களே, கனலேந்தி வாருங்கள் தீபங்களே. கனலேந்தி வாருங்கள் தீபங்களே, கரைந்தோடும் நோயின் பாவங்களே, கரைந்தோடும் நோயின் பாவங்களே. கத்தும் கடலலை ஓடி ஓடி வரும் எந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்தன் இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் தீபங்களே. கண்ணில் கனல் வர பாட வேண்டும் என மின்னல் ஒளியுடன் 100 பாடல் தீபங்களே, 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 தீபங்களே. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். இப்போ பாலியேட்டிவ் கேரை பற்றி நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல எண்ட் ஆஃப் லைஃப் கேர் என்பது அதில் ஒரு பாகம். இப்பொழுது நான் ஒரு உண்மையான கதையை சொல்லுவேன். என்னுடைய மருத்துவ துறையிலே இருக்கும் ஒரு பேஷண்ட்டை பற்றி சொல்ல போகின்றேன். இவருக்கு 87 வயது, மிக ஆரோக்கியமாக இருந்தவர். திடீரென்று அவருக்கு ஒரு வயிற்றிலே ஒரு கட்டி மாதிரி ஒன்று வந்து அவருக்கு பரிசோதனைகள் எல்லாம் செய்து பார்த்தால் அவருக்கு வந்து pancreatic கேன்சர் என்று சொல்லிய ஒரு புற்றுநோய். அந்த புற்றுநோய்க்கு வந்து அவர்கள் முதலிலே ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை செய்தார்கள். அதற்கு பின்னால் அவருக்கு கீமோதெரப்பி கொடுத்தார்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியும். கீமோதெரப்பி கொடுத்து விட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால் அவரது உடல் நிறையெல்லாம் இறங்கி அவருக்கு இன்னும் அந்த புற்றுநோயானது அவருடைய முதுகுத்தண்டிலும் மூளையிலும் சுவாசப்பையிலும் பரவிவிட்டது, ஈரலிலும் பரவிவிட்டது. இனி வந்து அவருக்கு நாங்கள் எந்த சிகிச்சையும் செய்ய முடியாது. இது வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே இவ்வளவும் நடந்து முடிந்து விட்டது. இனி நீங்கள் பாலியேட்டிவ் கேர் தான் நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது எல்லோருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. அப்போ அதிர்ச்சி என்னவென்றால் இவ்வளவு காலமும் நன்றாக இருந்தவர் திடீரென்று இப்படி ஒரு நோயை தாக்கியது என்ன என்று ஒரு பெரிய குழப்பம், அவருக்கும் மனதிலே பெரிய குழப்பம். மிக அதாவது அவர் இந்த புற்றுநோய் வந்து எலும்பிலே பாதித்ததினால் பயங்கரமான வலி. அப்போ இந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நாம் இயற்கையாகவே நாம் எல்லோருமே வந்து அவருக்கு வேறு சிகிச்சைகள் இருக்கின்றனவா, இங்கே கனடாவில் இருந்து ஒருவேளை லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகலாமா, இல்லை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகலாமா, இல்லை வேறு ஏதாவது இந்தியாவில் கொண்டு போய் அவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா, எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து செகண்ட் ஒப்பீனியன் எடுத்தால் எல்லோருமே சொல்லிவிட்டார்கள் இல்லை இல்லை இது வந்து நோய் பரவி விட்டது, இனி வந்து நாங்கள் பாலியேட்டிவ் கேர் தான். அப்போ இங்கே கனடாவில் நான் நினைக்கிறேன் கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளிலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. அவரது வீட்டிலேயே அவர் ஆஸ்பத்திரி மாதிரி உண்டு அங்கே ஏற்பாடுகள் செய்து பாலியேட்டிவ் கேர் நர்சஸ் அந்த பாலியேட்டிவ் கேர் செய்கிறப்ப நான் ஒரு பாலியேட்டிவ் கேர் ட்ரெயின்டு டாக்டர். அப்போ எனது தலைமையிலே இந்த சிகிச்சை முழுக்க, அதாவது சிகிச்சை என்று சொல்வதை விட கவனிப்பு முழுக்க அவரது வீட்டிலேயே அங்கு நடைபெறுகிறது. அப்போ நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் முதலில் அவருக்கு இந்த உடல் நோ மட்டும் அல்ல, உடலில் நோ மட்டுமல்ல மனதளவிலும் ஒரு நோ இருக்கத்தான் போகின்றது. என்ன இது நன்றாக இருந்த
எனக்கு திடீரென்று இப்படி ஒரு வியாதி வந்து விட்டது என்று இப்போ மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னும் 2 மாதத்திற்குள் அவர் இறந்து விடுவார் என்று. ஆனால் வலி இருக்கின்றது மனது. அப்போ நாங்கள் அவரை கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த palliative கேர் என்பது உடலில் இருக்கும் வலியை போக்குவது. அப்போ உடலில் இருக்கும் வலியை போக்குகின்றோம் என்று சொன்னால், அந்த நோய்க்கான சிகிச்சையை நாங்கள் இங்கு வழங்கவில்லை. நோய்க்கான சிகிச்சை என்பது இந்த கீமோதெரப்பி, சத்திர சிகிச்சை, சர்ஜரி, மற்றது ரேடியேஷன் தெரப்பி. இங்கு நாங்கள் இந்த 3ம் வழங்க, அந்த நோயை குணப்படுத்தும் நோக்கம் palliative கேரில் இல்லை. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன நினைக்கிறது, இப்போ palliative கேர் டாக்டர் இவர் இந்த கவனிப்பை எடுத்துக்கொண்டபடியால் இவருக்கு குணமாகிவிடும் என்று இல்லை. அவரை நோயின் தாக்கத்தில் இருந்து அந்த நோயின் அறிகுறிகள், அது அறிகுறிகள் பலவாக இருக்கலாம். முக்கியமாக வலி, உடம்பு முழுக்க வலி இருக்கும். அதாவது சொல்வார்கள், உலகத்திலேயே மிக மோசமான வலி பிரசவ வலி என்று சொல்வார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இந்த எலும்பிலே இருக்கும் வலிதான் என்ற பல பேருக்கு நீங்கள் ஏதோ வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அப்போ அந்த எலும்பு முறிவால் வர அந்த மிக கடுமையான வலியை கொடுக்கும். அப்போ அது மட்டுமில்லை, வலி ஒன்று. மற்றது மூச்சு திணறல் இருக்கலாம், பசி எடுக்காது, அவருக்கு சில வேளை வாந்தி வார மாதிரி, இந்த சத்தி வார மாதிரி இருக்கும். இப்படியாக பல நோய் அறிகுறிகள். தலைவலி இருக்கலாம், நித்திரை வராமல் இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் ஒரு நெஞ்சுக்குள்ளே குத்துற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் உடல் சம்பந்தமான நோயின் அறிகுறிகளுக்கு நாங்கள் மருந்துகள் மூலமாக அந்த வலித்தணிப்பை நாங்கள் செய்யலாம். இது ஒரு பகுதி தான். இப்போ நாங்கள் வெறுமனே உடலில் இருக்கும் இந்தாங்கோ இந்த மெடிசினை எடுங்கோ, இந்த ஊசியை போடுங்கன்னு சொல்லி உடலில் இருக்கும் நோயை நாங்கள் தணித்து விட்டாலும், மனதில் இருக்கும் நோயை தணிப்பதும் எங்களது கடமையாகின்றது. ஏனென்றால் கண்டிப்பாக என்னதான் அவருக்கு, சில பேருக்கு இந்த நேரத்தில் தான் ஒரு கோபம் ஒன்று வரும். அதாவது அந்த பிரேக்கிங் பேட் நியூஸ் என்று சொல்லும்போது நாம் ஒவ்வொருவருமே ஒரு 4 பாகங்களாக போவோம். முதலில் ஒரு டினாயல் என்று சொல்வார்கள். டினாயல் என்றால் இது எனக்கு நடந்துக்க வாய்ப்பில்லை. இது நோயாளிக்கு மட்டுமல்ல, நோயாளியின் அன்புக்குரியவர்கள், சுற்றி இருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த டினாயல் என்று ஒன்று இருக்காது. இது புற்றுநோயாக இருக்காது. அவர் டாக்டர் சொல்லிட்டார் 2 மாசத்துல இவர் போயிடுவார் என்று, ஆனால் அப்படி இருக்காது என்று சொல்லி டினாயல். அதுக்கு அடுத்தபடியான ஸ்டேஜில் என்ன சொல்வார்கள், ஒரு கோபம் வரும். அதாவது கோபம் என்றால் எனக்கேன் இப்படி வந்ததுண்டு. எல்லோருக்குமே அது நேச்சுரல். இது ஒரு கோபம் வரும். கோபம் பலவிதமான கோபங்களாக இருக்கலாம். ஒன்று, அவரை சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மேல் ஒரு கோபம் இருக்கலாம். எனக்கு இன்னும் வடிவாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம் தானே, எனக்கு முதலே கண்டுபிடிச்சிருக்கலாம் தானே. அவர் மேலேயே ஒரு சொந்த கோபம் வரலாம். நான் இதை கவனிக்காமல் விட்டுட்டேனே. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பேஷண்ட், அவர் நன்றாக புகைப்பிடிப்பவர், எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தால் நான் புகைப்பிடிப்பதை விட்டிருப்பேனே என்று சொல்லி இருக்கலாம். அப்போ தனக்கு மேலே கோபம் வரும், குடும்பத்தினர் மேலே கோபம் வரும். என்ன முதலே நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கலாம் தானே என்று. இந்த சமூகத்தின் மேலேயே ஒரு கோபம் வரும். பல பேருக்கு ஆன்மீக கோபம், அதாவது கடவுள் மேலேயே கோபம் வரும். கடவுள் என்னை கைவிட்டார், நல்லூர் கந்தனை நான் வழிபட்டேன், ஆனால் நல்லூர் கந்தன் என்னை கைவிட்டு விட்டார். மடு மாதா கோவிலுக்கு ஒவ்வொரு வருடமும் நான் போய் கொண்டிருக்கின்றேன், மாதா கைவிட்டார் என்று சொல்லி கோபம் வரும். இது இயற்கை, இதில் எந்த குறையும் இல்லை, குறையொன்றும் இல்லை என்ற மாதிரி. இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் டிப்ரெஷன், அதாவது சோகமயமாவது. இந்த கோபம் போய் இவர்களுக்கு அடடா என்னுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டதே என்று சொல்லி ஒரு சோகமயமாக டிப்ரெஷன் வரைவிக்கும். 4வது ஸ்டேஜ் தான் இந்த அக்செப்டன்ஸ் என்று சொல்வது. அதாவது சரி, எனக்கு புற்றுநோய் வந்துவிட்டது, ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைமை. அது வருவதற்கு இப்போ பல பேர் பலவிதமாக இதற்குரிய எதிர்வினை ரியாக்ட் பண்ணுவார்கள். முழுக்க சுத்தமான தமிழிலே தான் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு வருவது, ஆனால் ஆங்கில வார்த்தை கலக்காமல் பேசுவதற்கு முயற்சி செய்கின்றேன். ஸோ பல சமயங்களில் ஆங்கில வார்த்தை உபயோகிப்பது விளங்கப்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும். அதன்படியால் ஆங்கில வார்த்தை வந்தால் தயவு செய்து நீங்கள் கோயிக்கக்கூடாது.
அப்ப எப்படி அவர்கள் ரியாக்ட் பண்ணுகிறார்கள், அதாவது எப்படி அவர்கள் எதிராற்றுகின்றார்கள் என்பதை பொறுத்து சில பேருக்கு இந்த டினாயல் என்ற பகுதி கனகாலமாக இருக்கலாம். சில பேருக்கு இறக்கும் வரை அவர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புற்றுநோய் வரவில்லை என்பதை நினைத்து கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு இந்த கோபம் அந்த பகுதி கனகாலமாக இருக்கும். இவர்கள் அந்த மருத்துவர் மேலே வழக்கு போட வேண்டும், எனக்கு இவர் செய்த சர்ஜரி சரியில்லை அப்படின்னு சொல்லி மிக கோபமாக இந்த சமுதாயத்தின் மேலேயே கோபப்படுவார்கள். சில பேருக்கு இந்த டிப்ரெஷன் கனகாலமாக இருக்கும். சில பேர் அது அந்த பெர்சன்டேஜ் குறைவு தான். அந்த அக்செப்டன்ஸ் என்பது முதலிலேயே வந்துவிடும். அப்போ இந்த 4 ஸ்டேஜையும் நாங்கள் பாலியேட்டிவ் கேரில் நாங்கள் உளநலத்தை, அதாவது மனநலத்தையும் நாங்கள் சிகிச்சை அளிக்க வேண்டும். நான் சொன்னேன் உடல் நலம், அடுத்தபடியாக மனநலம், இரண்டாவது அவர்களது அந்த என்ன சொல்வது சமுதாய நலன். அதாவது கன பேர் பார்த்தீங்கள் அவர்கள்தான் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுபவர்களாக இருக்கலாம். எனக்கு தெரிந்து இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறது, பாலியேட்டிவ் கேர்ன்றது வயசானவர்களுக்கு தான் பாலியேட்டிவ் கேர்ன்றது. என்னிடம் இருக்கும் இளம் வயது 3 வயது குழந்தை இப்போ பாலியேட்டிவ் கேரில் இருக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பிரெயின் டியூமர் அப்போ இது என்ன சொல்வது, 6 60 வரையோ 6லும் சாவு 100லும் சாவு என்று சொன்னது போல அது உடன் பிறந்த குழந்தைக்கும் பாலியேட்டிவ் கேர் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கலாம். அப்போ சில பேருக்கு இப்போ ஒரு இளமையானவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் அந்த பிரெட் வினர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அவர்தான் இந்த குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருப்பவர். அவரது இறப்பின் காரணமாக குடும்பத்தின் நிலைமை, இந்த ஃபைனான்ஷியல் பணம், அவர்களது அன்றாட செலவினங்களுக்கே கஷ்டப்படக்கூடிய நிலைமை வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ அதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ சமுதாயம் பார்க்க வேண்டும். சிலதுகள் சில இடங்களிலே பார்த்தீர்களானால் பல பேருக்கு இது சொல்வதற்கு வெட்கமாக, எனக்கு தெரிந்து எய்ட்ஸ் நோய், இப்பொழுது எய்ட்ஸ் நோய்க்கெல்லாம் நல்ல சிகிச்சை முறை வந்துவிட்டது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நோயாளி எய்ட்ஸ் நோயால் அவர் இறக்கப் போகின்றார். ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு, அந்த சமுதாயத்திற்கு அவருக்கு எய்ட்ஸ் நோய் வந்ததென்று தெரியாது. எங்களுக்கு மருத்துவர்களுக்கு அதை எந்த நோய் என்றாலும் கவலை இல்லை. ஆனால் எய்ட்ஸ் நோய் என்று தெரிந்தால் அவரை மிக கீழாக பார்ப்பார்கள் என்ற நிலைமையிலே அதையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு அவருடைய பிரைவசி என்ன, அப்போ ஏன் இவர் இறக்கப் போகின்றார் என்பதையெல்லாம் நாங்கள் மிக கவனமாக, அந்த ஒரு ஸ்டிக்மா, ஒரு ஒரு அச்சம் ஒன்று அவருக்கு இருப்ப, அப்போ அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து இந்த ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக வழியிலே, அதாவது எல்லோருமே ஆன்மீக வழியிலே போபவர்கள் அல்ல. பல கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். பல சமயங்களிலே, இந்து சமயத்தில் ஒரு விதமாக இறப்பை நோக்குகிறார்கள், கிறிஸ்தவ சமயத்திலே ஒரு விதமாக நோக்கலாம், பௌத்த சமயத்தில் இன்னொரு விதமாக நோக்கலாம். அப்போ ஆன்மீக வழியாக கூட நாங்கள் இவர்களை நாங்கள் அணுக வேண்டும். அப்போ இது என்னென்றால், இந்த பாலியேட்டிவ் கேர் என்பது ஒரு ஒரு குழு முயற்சி என்று நான் சொல்வது ஆங்கிலத்திலே டீம் ஒர்க். அப்போ ஒரு டீம் ஒர்க், அதாவது மருத்துவர் மட்டுமல்ல, மருத்துவரோடு இணைந்து தாதிகள், நர்சஸ், பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ். இப்போ அவருக்கு ஒரு கொஞ்ச நாள் போக போக அவருக்கு சலம் போவது முதலியவை அவருக்கு கஷ்டமாக, அப்போ அதுக்கு ஒரு கேத்தீட்டர் போடுவது, அவர் படுக்கையிலே தொடர்ந்து படுத்திருந்தால் படுக்கை புண், பெட் சோர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் முழுமையாக கவனிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதை விட சைக்காலஜிஸ்ட் அவர்களும் எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள். ஃபார்மசிஸ்ட் மருந்துகளை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்றால், கொஞ்ச காலம் போக அவருக்கு சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு கொடுக்க முடியாத நிலைமைக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ இதற்கு நாங்கள் சில ஸ்கோர் என்று வைத்திருக்கிறோம். PPS ஸ்கோர், பாலியேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல் என்று வைத்திருக்கின்றோம். 100 அப்படி என்றால் சாதாரணமாக எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 50% வந்தால் அவர்களுக்கு வேறொருவரின் துணை இல்லாமல் அவர் நடந்து திரியலாம், வீட்டுக்குள்ளே குளிக்கலாம், அப்படி செய்வார்கள். அது 30ற்கு குறைந்து விட்டால் அவர்கள் கட்டிலே பெட் பவுண்ட் என்று சொல்வார்கள். அதுக்கு பிறகு 20க்கு குறைந்து விட்டால் அவர்களது சுயநினைவு இழந்து விடுவார்கள். அந்த 20க்கு வந்து விட்டாலே கிட்டத்தட்ட 1 வாரம்
2 வாரத்துக்குள் அவர்கள் இறப்பை சந்திக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் கனடாவிலே இந்த பாலியேட்டிவ் கேர் என்று ஒருவர் வந்துவிட்டால் அவர்களுக்கு நாங்கள் முழுக்க குடும்பத்தோடு இருந்து அவர்களது ஒரு ஃபேமிலி மீட்டிங், ஒரு குடும்ப கூட்டம் என்று சொல்லி குடும்ப ஆலோசனை வைத்து அவர்களது அன்புக்குரியவர்கள் யார், எப்படி இவரது வாழ்க்கை இனி போகப் போகின்றது என்பதையெல்லாம் முழுமையாக நாங்கள் விவாதிப்போம். அவரது விருப்பம் என்ன, இந்த குடும்பத்தினரின் விருப்பம் என்ன, இவ்வாறான முழு இதுவும் எப்படி எவ்வளவு காலத்துக்கு இவர் சாப்பிட முடியும், அப்புறம் சாப்பிடாமல் இவர் எப்படி இருக்க முடியும் என்றால் இதில் கணக்கு சிக்கல்கள் வரும். அவர்கள் என்ன சொல்வார்கள், அப்போ நாங்கள் ஒரு டியூப் வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாமா, இல்லை ஒரு வயிற்றில் ஒரு டியூபை ஓட்டையை போட்டு அதுக்குள்ளால சாப்பாடு கொடுக்கலாமா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் வரும். அப்போ நாங்கள் எல்லாம் அதை பிளான் பண்ணி, அதாவது திட்டமிட்டு ஒவ்வொரு வாரமும் இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கின்றது என்பதை முதலிலேயே எதிர்பார்த்து அதை நாங்கள் குடும்பத்தினரோடு ஆலோசித்து, ஏனென்றால் கனவேர் அவருக்கு திடீரென்று நெஞ்சு வலி வந்தவுடனே ஆம்புலன்ஸை அடிப்பார்கள். இங்கே கனடாவிலே 911 அடித்தால் ஆம்புலன்ஸ் வந்து அங்கே ஒன்றும் செய்ய போகிறது. என்றால் இவருக்கு ஏற்கனவே இட் இஸ் கால்ட் டெர்மினல் இல்னஸ். அதுதான் அந்த சரியான பதம். டெர்மினல் இல்னஸ் வந்து 90% புற்றுநோய்கள். ஆனால் டெர்மினலி இல் கார்டியாக் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், டெர்மினலி இல் கிட்னி ப்ராப்ளம். இப்போ சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்து அவருக்கு டயாலிசிஸ் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த டயாலிசிஸ் பலனளிக்காமல் அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டும் என்ற நிலைமை வரும்போது அவரது வயதின் காரணமாகவோ அல்லது அவரது மற்றைய வியாதிகள் காரணமாகவோ அவரது அந்த சிறுநீரகம் அவரது கேன்சர் இல்லை, பழுதடைந்து கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, அவரது ஃபைனான்சஸ், அவர் இறந்ததுக்கு அப்புறமாக என்ன செய்ய வேண்டும், உயிரெழுத அவரது மூளை அந்த மனநலம் நன்றாக இருக்கும்போதே அவரது உயிரெழுதவில்லை என்றால் உயிரெழுதி அவருக்கு பின்னால் அவரது சொத்துக்கள் யாருக்கு போக வேண்டும், என்னென்ன கடன்கள் இருக்கின்றன, எல்லாவற்றையுமே செய்கிறது தான் இந்த பாலியேட்டிவ் கேர். வெறும் மருந்து கொடுத்து இந்த உடல் நோயை போக்குவது பாலியேட்டிவ் கேர் அல்ல. அப்போ நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் என்பது நோயாளிக்கு மட்டுமல்ல, நோயாளிகளின் குடும்பத்தினருக்கு இன்னொரு படி மேலே போய் அவருக்கு மூச்சு நின்று விட்டால் நீங்கள் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த நர்ஸ் ஒருவர் இருப்பார், 24 hours 24 மணி நேரமும் அவரை தொடர்பு கொள்ளலாம். அப்போ அவரது இறப்பு நேரும் போது என்ன செய்ய வேண்டும், அந்த தாதி அந்த நர்ஸ் வந்து அவர் இந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணது, இவர் இறந்து விட்டார் என்று சொல்லி பரிசோதித்து அதை செய்து முடித்த பின்னால் ஈவன் நாங்கள் பிளான் பண்ணுவது வந்து இறப்பு செத்த வீடு எப்படி செய்ய வேண்டும், யார் வர வேண்டும், எந்த இடத்திலே அதை ஃபியூனரல் ஹோம் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிவிடுவோம். எல்லாமே முற்றிலுமாக. அப்போ என்ன நடக்கிறது என்றால், குறிப்பாக நமது தமிழ் சமுதாயத்திலே, குறிப்பாக நான் குறையாக சொல்லவில்லை, என்றால் அது இயற்கை. நாம் எல்லோருமே ஒரு அற்புதத்தை வேண்டித்தான் நாம் எல்லோருமே இருக்கணும். அதில் தவறு எதுவும் இல்லை. இவருக்கு கேன்சர் வந்து விட்டது என்றால் ஒருவருக்கு நாங்கள் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து அவரது வியாதி குணமாக முடியுமா என்பதை தான் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நிஜ வாழ்க்கையிலே பார்த்தீர்களானால் அது மனதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும், மனதை திடப்படுத்த கொடுக்கும். ஆனால் அற்புதங்கள் நடந்தால் மிகவும் சந்தோஷம். அற்புதங்கள் பல நேரங்களிலே நடந்திருக்கின்றன. ஆனால் சாதாரணமாக என்னைப் போல மனிதர்கள், என்னைப் போல மருத்துவர்கள் அற்புதம் செய்வதற்குரிய கைகள் எங்களிடம் இல்லை. ஆனால் என்ன அற்புதம் செய்யலாம் என்றால், அந்த ஒருவருடைய இறப்பு கேவலமானதாக இல்லாமல் கௌரவமான இறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாலியேட்டிவ் கேரின் ஒரு முக்கிய தத்துவம். எனக்கு தெரிந்து நான் சின்ன வயதாக 10 வயது இருக்குமென்னு நினைக்கின்றேன், திருகோணமலையிலே எங்களது ஒரு மாமனார் மிக கம்பீரமானவர். அவர் ஸ்ரீலங்கா நேவியிலே அந்த காலத்திலே கமாண்டராக இருந்தவர். அவர் ரிட்டையர் பண்ணி போட்டு அவருக்கு ஏதோ ஒரு புற்றுநோய் வந்து திருகோணமலை பெரிய ஆஸ்பத்திரியிலே, அப்பொழுதெல்லாம் இந்த பாலியேட்டிவ் கேரை பற்றி பெரிதாக தெரிந்திருக்காத நேரம், கடைசி காலத்திலே ஐயோ நோகுதுன்னு சொல்லி புண் வந்து இலையான் மொச்சு இப்படியாக ஒரு மரணம் என்பது ஒரு நல்ல விதமான மரணமாக இருக்கவில்லை. இங்கே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், பாலியேட்டிவ் கேர் என்பது மரணம் என்பது ஒரு கௌரவமான மரணம். என்றால் ஒருவர் இறந்து உடனே
இந்த சொல்வார்கள் ஆங்கிலத்திலே பேனிக் பட்டன் இஸ் பிரஸ்ட். எல்லாருமே ஐயோ ஐயோ ஐயோன்னு கதறி குளறி எல்லாரும் 50 பேர் வீட்டுக்கு வந்து அடுத்து என்ன செய்யறேன்னு தெரியாது, ஃபியூனரல் ஹோம் என்ன செய்யணும்னு தெரியாது. இப்படியான நிலைமை இல்லாமல் பாலியேட்டிவ் கேர் என்பது முதலிலேயே திட்டமிட்டு ஒரு மரணத்தை கௌரவமான மரணமாக மாற்றுவதற்கான முயற்சி தான் இந்த பாலியேட்டிவ் கேர். இப்பொழுது ஒரு பாடலை கேட்டுவிட்டு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து நாங்கள் கேள்வி பதிலுக்கு வரலாம். இல்லையா அருந்ததி அக்கா? ஓகே தானே உங்களுக்கு? ஆமா, நீங்க கேரி பண்ணணும். ரைட். Right. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய, மரணத்தின் தன்னை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமீதாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியைக் கொல்வாய் மேனியைக் கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்கள் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல் மனதென்றோ, காண்டீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால், அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. ஆ ஆ परित्राणाय साधूनां, विनाशाय च दुष्कृतां, धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன்
வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா. நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணியேற்றும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. அந்த பாடல் அந்த முதலில் இடம்பெற்ற விருத்தம். இந்த பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். உங்களுக்கே தெரியும், பகவத்கீதையிலே 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அந்த 18 அத்தியாயங்களையும் ஒரு செய்யுளிலே, ஒரு பாடலிலே, சினிமா பாடலிலே அடக்குவது கண்ணதாசனுக்குத்தான் முடியும். அந்த மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயம் அந்த செய்யுளிலே 18 வரிகள் வருகின்றன பகவத்கீதையை குறிப்புமாக. இப்பொழுது ஒரே ஒரு செய்தி மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த கேள்வி பதிலுக்கு போகலாம் என்று இருக்கின்றேன். இப்போ கனடாவிலே, ஆஸ்திரேலியாவிலே, யூகே, அமெரிக்கா போன்ற மேலைத்தேய நாடுகளிலே இவ்வாறான பாலியேட்டிவ் கேர் என்பது மிக வளர்ச்சியடைந்த நிலையில் இருக்கின்றது. ஆனால் இலங்கையிலே இதை எப்படி அங்கே இருக்கின்றதா இல்லையா என்று பல பேருக்கு ஒரு கேள்வி எழலாம். இலங்கையிலே நாங்கள் என்ன செய்தோம் என்றால், இந்த இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கனடா, அதை விட யூகே பேஸ்ட் கேன் என்று சொல்லக்கூடிய கேன்சர் எய்ட் நார்த்தன் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நிறுவனமும், அதை விட 2 வேர்ல்ட் கேன்சர் கேர்ஸ் என்ற 3 நிறுவனங்களும் சேர்ந்து, அதை IMHO கனடா தலைமையில் தான் நாங்கள் கோவிடுக்கு முதலிலே 2 மாவட்டங்களிலே, உங்களுக்கே தெரியும், வடக்கு மாகாணத்திலே 5 மாவட்டங்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு. இது ஜியோகிராஃபி. ஸோ இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்தில் இருக்கும் மருத்துவர்கள் 2 பேரை தெரிவு செய்து, அங்கிருக்கும் தாதியர் 3 பேரை தெரிவு செய்து அவர்களை இந்தியாவிலே ஹைதராபாத்திற்கு அனுப்பி 2017ஆம் ஆண்டு அவர்கள் மீண்டும் வந்து அந்த பாலியேட்டிவ் கேர் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் என்று நாங்கள் துவங்கி, அதாவது ஹோம் பேஸ்ட் பாலியேட்டிவ் கேர். இப்போ பாலியேட்டிவ் கேர் என்பது 3 இடங்களிலே செய்யலாம். அதாவது ஒரு அக்யூட் கேர் ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனையிலே செய்யலாம்.
மற்றது ஹாஸ்பிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலும் செய்யலாம். அதாவது பாலியேட்டிவ் கேர் செய்வதற்கென்றே, எண்ட் ஆஃப் லைஃப் கேர் செய்வதற்கென்றே உருவாக்கப்பட்ட விசேட மருத்துவமனைகளுக்கு ஹாஸ்பிஸ் என்று சொல்வார்கள். அங்கும் செய்யலாம். மூன்றாவது மிகச் சிறப்பானது அவரவர்கள் வீடுகளிலே செய்வது. அப்போ ஹோம் பேஸ்ட் பாலியேட்டிவ் கேர் செய்வதற்கு நாங்கள் இந்த மருத்துவர்களையும் தாதிகளையும் தயார் பண்ணி அனுப்பினால் மிக மிக சக்ஸஸ்ஃபுல்லாக, ஏனென்றால் மிக கஷ்டமான வேலை. ஏனென்றால் மருத்துவமனையிலிருந்து தான் உங்களுக்கு மருந்துகளை எடுத்துக்கொண்டு வெளியில் வர வேண்டும். தனியாரிடம் வாங்க முடியாத மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் வாட் வி கால் நார்காட்டிக் மெடிகேஷன்ஸ், பெயின் கில்லர்ஸ். அதற்கும் நாங்கள் அவர்களிடம் மிக மிக அருமையாக ஒத்துழைத்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் நான் சில பெயர்களை கூட இங்கு சொல்லலாம். குறிப்பாக டாக்டர் கேதீஸ்வரன், அவர் இப்பொழுது அங்கே யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார பணிப்பாளராக இருக்கின்றார். அதை விட டாக்டர் சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் மாவட்ட ஐ திங்க் போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக இருப்பவர்கள். இப்படி டாக்டர் மதுரகன், டாக்டர் கௌசிகன் என்று சொல்ல இவர்கள் தான் நிறைவேற நாங்கள் அனுப்பின. மிக வெற்றிகரமாக இந்த திட்டத்தை IMHO கனடாவின் திட்டத்தை கொண்டு சென்றார்கள். அப்போ மீதி இருக்கும் மாவட்டங்களில் இருக்கும் அத்தனை மருத்துவர்களுக்கும் நாங்கள் இந்த ட்ரைனிங் கொடுப்பதற்குள் கோவிட் வந்து விட்டதால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனோம். ஆனால் நாங்கள் சளைக்காமல் இந்த மாதிரி ஜூமில் ஒரு 15 மருத்துவர்களுக்கும் 15 தாதிமார்களுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவர்கள் இப்பொழுது வடமாகாணத்தில் இருக்கும் 5 மாவட்டங்களிலும் இப்பொழுது இந்த பாலியேட்டிவ் கேர் வலித்தணிப்பு சேவை வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது புலம்பெயர் நாடுகளில் இருக்கும் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்றால் முழுக்க நாங்கள் அவர்களை வாழ்க்கை முழுக்க தாங்கி பிடிக்க தேவையில்லை. நாங்கள் ஒன்றை நாங்கள் தொடங்கிவிட்டோம். அது அந்த மக்கள், அங்கிருக்கும் மருத்துவர்கள், அங்கிருக்கும் தாதிமார்கள், அங்கிருக்கும் அந்த பணிப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கும் அந்த பாலியேட்டிவ் கேர் அந்த திட்டத்திற்கு இன்றும் நாங்கள் நிதியுதவி, அவர்களுக்கு கூடுதலான நிதியுதவி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இப்படியாக நாங்கள் சின்ன சின்ன வேலைகளை செய்வதன் மூலம் மாற்றங்களை காட்ட முடியும் என்று இதன் மூலம் நாங்கள் புலம்பெயர் நாடுகள் இருந்தாலும் அங்கு நமது சொந்த நாட்டிலே செய்யலாம் என்பது நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இப்பொழுது சாவகச்சேரி சந்தியிலே உங்களது இங்கிலாந்து இருக்கும் ஒருவருடைய முயற்சியின்படி தான் ஒரு குழு அமைத்து, அதில் நான் கெனேடியன் ட்ரஸ்டி, ஒரு ஹாஸ்பிஸ் 25 பெட்டட் ஹாஸ்பிஸ் ஒன்று இப்பொழுது கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் என்ற நல்ல செய்தியும் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இப்பொழுது ஸ்ரீகாந்த் அண்ணா, அருந்ததி அக்கா ஆகியோரிடம் இந்த தளத்தை ஒப்படைத்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். தேங்க்யூ, மிகவும் நன்றி. அருமையான தெளிவான பேச்சு, சிறப்பாக இருந்தது. அதுக்கேற்ற பாடல்களையும் பாடி எல்லோரையும் மகிழ்வித்தீர்கள். நன்றி. நான் முதலாவது கருத்துக்கள் சொல்ல முதல் நாங்கள் எல்லோரும் 30 வினாடிகள் எல்லோரும் தயவு செய்து அவரை பாராட்டியும் வாழ்த்தியும் கைதட்டுங்கள். அதன் பிறகு கருத்தை சொல்ல வழிகிடுவோம். மிகவும் நன்றி. முதலாவதாக வரதா விவே அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்க எங்கே இருந்து வந்திருக்கிறீங்க, எங்கே இருந்து பேசுறீங்க என்று உங்களை சிறிது அறிமுகப்படுத்தி போட்டு கருத்தை கூறலாம். நன்றி. நான் கனடா தான், யாழ்ப்பாணத்தில் நல்லூரை சேர்ந்தவ. எனக்கு முதலில் நான் டாக்டரிடம் ஒரு சந்திப்பு கிடைத்த போது எனது மகனின் பிள்ளையின் பிரச்சனையுடன் அவரை நான் நோக்கினேன். அதனால் எனக்கு இது இன்ட்ரெஸ்டா இருந்தது. எனக்கு உங்களிடம் எங்களது டவுட்ஸை கிளியர் பண்ணலாமா கேள்வியை? பாலியேட்டிவ் கேரை பற்றி அதுக்கு தான் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறேன். ஓகே டாக்டர், தேங்க்ஸ். என்னண்டா இப்ப எனக்கு இருக்கிற குவெஸ்சன் டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணுமா பாலியேட்டிவ்க்கு போகட்டு, இல்ல பேஷண்ட்டும் அவன் சுயநிலைவுல இருக்கிற போது பேஷண்ட்டும் கேட்கலாமா, நாங்கள் எங்களை பாலியேட்டிவ்ல விடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா?
ஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் அவையல் டிசைட் பண்ணலாமா சர்வ் பண்ணினோம் ஆனபடியால் நாங்க பாலியேட்டிவ் விடுவோம்னு சொல்லி அவையல் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு எடுக்கலாமா இந்த 3 அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. Thank you. இப்ப நாங்கள் உங்களுக்கு தெரியும் மேலை நாடுகளிலே இப்பொழுது ஈவன் இலங்கை, இந்தியாவில் கூட நாங்கள் கடைப்பிடிக்கும் மருத்துவ முறை என்பது பேஷண்ட் சென்டர்ட் மெடிசின் என்பது. எங்களது பணி என்னென்றால், உங்களுக்கு இந்தெந்த நோய்கள் இருக்கின்றன, உங்களுக்கு இந்தெந்த சிகிச்சை முறைகள் இருக்கின்றன, இந்த சிகிச்சை முறையிலே ஒவ்வொரு சிகிச்சை முறையிலையும் நன்மை என்ன, தீமை என்ன, பக்க விளைவுகள் என்ன என்பதை சொல்வதுதான் எங்களுடைய கடமை. அதை தீர்மானிப்பது, இந்த சிகிச்சை நான் எடுக்க வேண்டுமா, எடுக்கக்கூடாதா, இல்லை எனக்கு சிகிச்சை எல்லாம் வேண்டாம், எனக்கு தெரிந்த பல பேர் எனக்கு கீமோதெரப்பி எல்லாம் வேண்டாம், எனக்கு வேறு எதுவும் செய்யுங்கோ, எனக்கு அப்போ இதை தீர்மானிப்பது என்பது நீங்கள் தான், அதாவது பேஷண்ட் தான். ஈவன் பேஷண்ட்டுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் இந்த ஃபைனல் டிசிஷன் பேஷண்ட் தான் தீர்மானிக்கிறது. டாக்டர் அட்வைஸ் பண்ணலாம், இது பாலியேட்டிவ் கேர், இனி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, நீங்கள் இனி பாலியேட்டிவ் கேர் தான், உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் இருக்குது டைம் என்று சொல்லி நாங்கள் சொல்லிட்டு, நான் இன்னொன்று சொல்வது, தயவு செய்து உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கேளுங்கள், நாங்கள் நிவர்த்தி செய்கின்றோம், அல்லது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுங்கள், உங்களது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தருவ. அப்போ இது பேஷண்ட் சென்டர்ட் மெடிசின். உங்களது உடல்நிலைக்கு தலைமை தாங்க போகின்றவர், அந்த டிசிஷன் மேக்கர் நீங்கள் தான். ஓகே டாக்டர், தேங்க்யூ. சில சமயம் அந்த பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் இல்லாத டைம் வந்துட்டா வில் எழுதி வைக்கணுமா, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வில் எழுதி வைக்கணுமா? உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒருத்தரோடையும் பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு? என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, நான் சும்மா படிக்க சொன்னேன். இல்லை அப்படி அண்டு இல்லை. இப்போ உங்களோட அதுக்கு தான் என்ன சொல்வார்கள், ஒரு பேஷண்ட் இருந்தால் அவருக்கு அந்த நெக்ஸ்ட் ஆஃப் கின், அதாவது POA, பர்சன் ஆஃப் அத்தாரிட்டி, அடுத்த டிசிஷன் மேக்கர், அது இப்போ ஹஸ்பண்ட் என்றால் ஒய்ஃபாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சில ஃபேமிலிஸ் ஒய்ஃப் டிசிஷன் எடுக்க வேண்டாம், என்ன மகள் தான் டிசிஷன் எடுக்க, ஒய்ஃபுக்கும் சில பிரச்சனைகள். அப்போ அவர் ஒரு ஆளை நியமித்திருக்கலாம். நியமிக்காத பட்சத்திலே அடுத்த நெக்ஸ்ட் ஆஃப் கின் யார் என்று பார்த்து நாங்கள் அவரிடம் ஆலோசனை கேட்கலாம், அந்த டிசிஷனும் எடுக்கலாம். இதில் இன்னொன்று நான் இன்னொரு நிகழ்ச்சியிலே நான் அடுத்த முறை வரும்போது அதை பற்றி சொல்கின்றேன். இந்த mercy killing என்றது, அது mercy killing என்றது ஒரு ஹார்ட் வேர்ட். இங்கே கனடாவிலே சொல்வார்கள் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் டையிங் என்று ஒன்று இப்போ இது சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கின்றது கனடாவிலே. அதை பற்றி இப்போ சொல்வதனால் இன்னொரு 1 hour எனக்கு வேணும். அதையும் தீர்மானிக்கலாம் நீங்கள், அதுக்கு பல கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த உங்களுக்கு என்ன சிகிச்சை வேணும் என்பதை தீர்மானிப்பது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு அந்த அன்கான்ஷியஸாக போயிட்டீங்கன்றால் உங்களுக்கு அடுத்து நிலையில் இருப்பவர் டிசிஷன் மேக்கர். இப்போ இதில் இந்த டிசிஷன் மேக்கர்ஸ் 2 டிசிஷன் மேக்கர்ஸ் இருக்கலாம். ஒரு ஆள் ஹெல்த்துக்கும், இன்னொரு ஆள் ஃபைனான்சஸுக்கும் தனியாக அவர்கள் பிரித்து செய்யலாம். எனக்கு தெரிந்து பல டாக்டர் எங்கட நாலேஜ் இல்லாமல் அவையலாவே அதை செய்யலாமா, இல்ல நாங்க அதுக்கு அவைகளுக்கு முதலே சொல்லி வைக்கணுமா? உங்களுக்கு நாலேஜே இல்லாம போயிட்டு, இப்ப நீங்கள் ஒரு கேன்சர் உங்களுக்கு அன்கான்ஷியஸா போயிட்டீங்கள் என்றால் அவர்கள் அந்த டிசிஷனை மேற்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி அம்மா. நன்றி. நன்றி. அடுத்த HVRல இருந்து தமாநாதன் அவர்கள் பேசுகிறார்கள். வணக்கம் எல்லோருக்கும். சிறப்பான பேச்சு. இன்றுதான் நான் இந்த பாலியேட்டிவ் கேரை பற்றி எழுதினான். பிகாஸ் இங்க கேனுக்கு போய் நான் உதவி செய்து பயிற்சி செய்ய ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். அது தெளிப்பள ஹாஸ்பிட்டலோட சம்பந்தமா மிருதனாமடத்துல இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்ப எழுதி கொண்டு போகைக்க இந்த பெக் ஃபீட் போட்டும் பிரயோசனம் இல்லை என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதை உங்களால விளங்கப்படுத்த முடியுமா? நல்ல அருமையான கேள்வி. என்னென்றால் கன பேர் என்ன நினைக்கிறது, இப்போ என்ன சொல்றது, இவரை நாங்கள் சாப்பிட முடியாமல் இருக்கிறவரை பட்டினி போட்டு எங்கள் கண்முன்னாலே சாக போகிறாரா என்று ஒரு குற்ற உணர்ச்சி வரப்போகின்றது. அது நியாயமான ஒரு குற்ற உணர்ச்சி. அதாவது அம்மா சொல்வது ஒரு ஃபீடிங் டியூப் போடுறது. இப்போ நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த டியூப் போடுவதால் அவரது குவாலிட்டி ஆஃப் லைஃப்,
வாழ்க்கை தரம் முன்னேறப் போகின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அந்த டியூப் போடுறதால அவர் 2 மாதத்தில் இறக்கப் போகின்றவர் 3 மாதங்கள் வரை 4 மாதங்கள் வரை உயிருடன் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப ஆர் வி கோயிங் டு ப்ரொலாங் ஹிஸ் மிசரி வித் Yeah. வித் டெரிபிள்? அந்த டியூப் போட்டவர்களுக்கு தான் தெரியும் அதில் இன்ஃபெக்ஷன் வரலாம், அதுக்குள்ளே லீக் பண்ணலாம், அதுக்குள்ளே சரியான மோசமான இதாக இருக்கலாம். அப்போ நாங்கள் அதை தீர்மானிக்க வேண்டியது, நாங்கள் அவருக்கு மிக கௌரவமான இறப்பை கொடுக்க போகின்றோமா, அது போடுறதால அவரது நோய் குணமாக போவது அல்ல, எப்படியும் அவர் இறக்கப் போகின்றார். 1 மாதத்துக்கு அவருடைய கஷ்டத்தை நாங்கள் இன்னும் ப்ரொலாங் பண்ண போகின்றோமா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அண்மையிலே கூட ஒரு பெண்மணி, அவருக்கு 87 வயது நினைக்கிறேன், அவருக்கு புற்றுநோய் அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அவரது பேரப்பிள்ளைக்கு கல்யாணம். அப்போ டாக்டர், நீங்கள் அவ கொஞ்சம் உயிரோடு வச்சிருங்கோ கல்யாணம் முடிக்கிற வரைக்கும், இப்படியெல்லாம் வரும் எங்களுக்கு கேள்வி. அப்போ என்னால் அவள் செத்து போனால் கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் அது எங்களது கையில் இல்லை. அதான் சொன்னேன், பிறப்பும் நாங்கள் மருத்துவர்கள், நாங்களும் மனிதர்கள். நாங்கள் திருஞான சம்பந்தரை போலவோ இயேசுநாதரை போலவோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருந்தால் நாங்கள் செய்யலாம். ஆனால் இந்த ஃபீடிங் டியூப் போடுவது, மூக்களால் டியூப் போடுறது எல்லாம் இன்னும் நாங்கள் அந்த கஷ்டத்தை அவருக்கு பேஷண்ட்டுக்கு நாங்கள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றோமே ஒழிய அதனால் எந்த பிரயோசனமும் அல்ல, எந்த பிரயோசனமும் இல்லை. நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி. அடுத்த சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாட்சரம் அவர்கள், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் வரகுணன் மாதவா அவர்களுக்கும் வணக்கம். நான் இன்று கேள்வி கேட்க இல்லை, என்னுடைய அனுபவத்தை பற்றிய சிறு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த பனி வித்தியா, இந்த வலி தணிப்பு பற்றிய விவரத்தில் ஒருவர் இருக்க அங்கே ஒரு 20 வருஷத்துக்கு முதல் அவர் பார்க்குறவை எல்லாரும் கொஞ்சம் சோர்ந்து போச்சுனோம். அப்போ அவருக்கு ஷேவ் எடுக்க வந்தவன் வடிவா ஷேவ் எடுக்க இல்லை. அவர் கூப்பிட்டு, இது என்ன கட்டையில போறவரண்டு தான் நீ இப்படி ஷேவ் எடுக்கிறியோன்னு கேட்டார். அது ஒரு பெரிய ஒரு பாரதூரமா இருந்தது. பிறகு நாங்கள் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்தது. இன்னொரு விடயம், ஒருவர் இப்படி இருந்தவர், ஆள் சரி என்று சொன்னவர், பிறகு பார்த்தா எழும்பிவிட்டார். எழும்பின பிறகு என்னன்னா நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்ல அவரை பிறகு டெஸ்ட் பண்ணினா இஸ் இம்ப்ரூவிங் பண்ணாங்க. பிறகு உடனே அங்கே கொண்டு போய் பிறகு வேறு ஒரு அலுவல் செய்தாங்க. கனாலம் பிறகு இருந்தவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஐயா, இன்றைக்கு நினைப்பதும் நடப்பதும் உன் செயலாலே என்று துவங்கினீர்கள். பிறகு உள்ளம், அதாவது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்று முடித்தீர்கள். இதுக்கு எது அர்த்தம் இருக்கோ டாக்டர்? சத்தியமாக அர்த்தம் இல்லை. ஏதோ அந்த கையில அப்படி பாட்டுகளை தேடி கொண்டு போய்க்கல, டக்குன்னு வந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது, அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நான் உங்களோட வயால எடுக்க விரும்புறேன். நன்றி ஐயா. உண்மையா அர்த்தமுள்ள பாடல்கள் இந்த பாடல்கள். நீங்களே சொல்லலாம் பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க சொல்லுங்க என்ன அர்த்தம். அதாவது நினைப்பதும் நடப்பதும் உன் செயலாலே, அது வெள்ளனவே தீர்மானிக்கப்பட்டது. பிறகு நீங்கள் சொல்றீர்கள் உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது, அதாவது உன் செயல் ஆனா உறங்காது என்றா திருப்பியும் பெறப்போகுது என்றது அர்த்தத்தை நீங்க அந்த பாட்டு சொல்லுது. அந்த பாட்டின் அடுத்த வரியை நாங்கள் பார்த்தவென்றால், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தடா வருவதை எதிர்கொள்ளடா. அதான் இதுல நான் ஒரே ஒரு இது, நாங்கள் முதலில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சிவயோக சுவாமிகளின் அந்த திருவுருவ படத்தை பார்த்தேன். அவரது ஒரு மிக முக்கியமான ஒரு வாசகம், எப்பவோ முடிந்த காரியம் ஒரு பொல்லாப்பும் இல்லை. இதுதான் அவருடைய யோகர் சுவாமி என்ற ஞாபகம் வருவது இந்த வாசகம் தான். ஸோ இது நாங்கள் இப்ப கதைத்து கொண்டு இருக்கின்றோம். எப்பவோ முடிந்த காரியம் ஒரு பொல்லாப்பும் இல்லை. இறப்பு வருகின்றதா எதிர்கொள்வோம், பிணி வருகின்றதா எதிர்கொள்வோம்.
இதை பற்றி கயத்து கொண்டே போகலாம். அதை பகவத்கீதையின் சாரமே தான், நல்லதையும் தீமையையும் ஒரே தட்டிலே பார்த்தால் எங்களுக்கு பற்றில்லாமல் இருக்கிறது தான் நல்லது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நல்லது ஐயா, பஞ்சாட்சரம் ஐயா. நன்றி. நன்றி. அடுத்த இங்கிலாந்துலேருந்து சேகர், நீங்கள் பேசலாம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. டாக்டர், உங்களோட நேரம் போறபடியே சுருக்கமாக இருக்கிறார். நான் ஒரு 25 வருஷத்து முதல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எனக்கே தெரியாது என்ன நடந்தது. ஒரு ஹெட் இன்ஜரி வந்து கை கால் எல்லாம் ஒரு சைட் முறிஞ்சு, இப்போ எனக்கு இந்த நீங்க சொன்ன அந்த பலியேட்டிவ் கேர் அது எனக்கு ஏதோ கிடைக்கிற மாதிரி அப்படியே நான் இப்போ இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வாரேன். அதுக்கு அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. மற்றது எனக்கு இந்த பிரெயின், நீங்க சொன்னீங்க சில வேளையில ஏதாவது வித்தியாசமான இது நோய்கள் இருக்க வந்து ஏதாவது செக்அப் பண்ணணுமா டாக்டர், இல்லாட்டி இப்பவே நாங்க ஓகேன்னு பேசாம இருக்கலாமா டாக்டர்? நல்ல கேள்வி சேகர். என்னென்றால் கிணவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னட்ட 2-3 பேஷண்ட் இருக்கு. பாலியேட்டிவ் கேர்ல 5 வருஷமா இருக்கிறேன். நான் சொன்னேன், அதான் முதலே சொன்னான், பாலியேட்டிவ் கேர்ன்றது வேற, எண்ட் ஆஃப் லைஃப் கேர். எண்ட் ஆஃப் லைஃப் கேரும் ஒரு பாலியேட்டிவ் கேர் தான். அப்போ நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆனது மிக சந்தோஷம். அப்பப்போ உங்களது மருத்துவரிடம், ஜிபியிடம் போய் உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கின்றன அதை பார்த்து தேவையான